பிரான்சில் உணவுப் பொருட்களின் பொதுவான பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 2.3% மட்டுமே இருப்பதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அன்றாட தேவைகளுக்கான சில முக்கிய பொருட்களின் விலை 25% வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கோபி, மாட்டிறைச்சி மற்றும் சாக்லேட் போன்ற பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. வறுத்த கோபி கொட்டைகளின் விலை சராசரியாக 25% அதிகரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அரைக்கப்பட்ட மாட்டிறைச்சி 19.2%, சாக்லேட் பார்கள் 17.6%, உறைவிக்கப்பட்ட இறைச்சி 16.6% மற்றும் டின் செய்யப்பட்ட மேக்ரல் மீன் 12.9% விலை உயர்வை சந்தித்துள்ளன. இந்த விலை உயர்வுக்கு பின்னால் பருவநிலை மாற்றம், மூலப்பொருள் தட்டுப்பாடு மற்றும் புவிசார் அரசியல் சிக்கல்கள் என பல காரணங்கள் உள்ளன. உதாரணமாக, பிரேசிலில் பெய்த கனமழை, வியட்நாமில் நிலவிய வறட்சி மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளில் நிலவும் அரசியல் பதற்றங்கள் காரணமாக உலகளவில் கோபி விநியோகம் பாதிக்கப்பட்டு அதன் விலை உச்சத்தை எட்டியுள்ளது. சாக்லேட் உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருளான கொக்கோ விலை 2025ஆம் ஆண்டில் ஒரு டன் 12,000 யூரோக்கள் வரை உயர்ந்துள்ளது. இறைச்சித் துறையை பொறுத்தவரை போதிய தொழிலாளர்கள் இல்லாதது மற்றும் கால்நடைகளை தாக்கும் நோய்களால் உற்பத்தி குறைந்துள்ளது. மேலும் அட்லாண்டிக் பெருங்கடலில் மீன்வளம் குறைந்ததால் ஐரோப்பிய ஒன்றியம் மீன்பிடி அளவை குறைத்துள்ளது. இதன் விளைவாக 1 கிலோ 5 யூரோவுக்கு விற்கப்பட்ட மேக்ரல் மீன் தற்போது 10 யூரோ வரை உயர்வடைந்துள்ளது. இது நுகர்வோரை திண்டாட வைத்துள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் நீடித்தால் எரிசக்தி செலவுகள் அதிகரித்தும் உணவுப் பொருட்களின் விலை இன்னும் உயரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்கள் செலவை திட்டமிடுவதில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர்.